குழந்தை கல்யாணம் பண்ணுறதுனா ராசி பலன் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், ஓலைச்சுடி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்க்கணுமா இல்லை அவங்கவுங்களுக்கு நடக்கிறது நடக்குமா ஐயா? உனக்கு நடக்க வேண்டியது தான் நடக்கும். எந்த ஜாதகம் பார்த்தும் தப்பிக்கவே முடியாது. இப்போ உன் உயிர் போகுதுன்னா இந்த ஜாதகத்தால் நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. முடியாது. எனக்கு என் சம்சாரத்துக்கு தங்கச்சி, அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஜோசியம் நம்பிக்கை உண்டு. அவங்க ஜோசியம் பார்த்து வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு, சனிக்கிழமை கனவை இறந்துட்டார். ஆனால் அவங்க ஜோசியத்தில் என்ன சொல்கிறான், 100 வருஷம் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். செத்து போடுவாங்கன்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டான். 100 வருஷம் நல்லா இருப்பான் ஜோசியம். அவன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் சனிக்கிழமை செத்து போயிட்டான். அந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சின்ன வயசில் டிவி இருந்திருக்குது எனக்கு, அது காலப்போக்கில் தெரியல, அப்புறம் நல்லா இருக்குது. இவன் சாந்தி முகூர்த்தமான ஒன்று ரியாக்ஷன் ஆகி மூக்கில் வாயில் ரத்தம் வந்து இறந்து போயிட்டான். இதை ஜோசியத்தில் சொல்ல முடியுமா? இது ஜோசியம் தப்பா மனுஷன் தப்பா? மனுஷன் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை சுமந்துக்குன்னு அது நடந்துடும். இது உனக்கு எது நடக்கணுமோ அதை யாரும் தடுக்க முடியாது. உனக்கு எது கிடைக்கணுமோ அதையும் யாரும் தடுக்க முடியாது. இந்த மனோ தைரியம் இல்லையே, அவனாண்ட ஜோசி நட கொடுக்குறது, மண்டகார நட கொடுக்குறது, அவன் குழப்பத்தை வச்சு கூட வாழ் நாள் ஃபுல்லாக நீ குழப்பிக்கிட்டு சும்மானா உனக்கு கால் வலி வந்துடும். யாரும் சொல்லுவான் அந்த மண்டகாரை போய் பாரு, அவர் நல்லா பண்ணிட்டு வரணும். அங்கே எடுத்து போய் அவன் போனவொன்னே சொல்லுவான், இன்றைக்கி தட்சணை 1000 ரூபாய் கூட, நாளைக்கு உன் கால் நல்லா இருக்கணும் 50,000 கொடுணுவான். நல்லா இருக்கும்னா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நேவா கால் போக நல்லா ஆகிடுவானுவான். அப்போ நீ அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிச்சோம். உனக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கூடாது. கடவுள் இருக்கிறான், நான் இருக்கிறேன், கடவுள் என்னை காப்பாற்றோன்னா கடவுளை நம்புறேன். மற்றதெல்லாம் வீணான வேலை. போய் ஒருத்தரை யாரையும் காப்பாற்ற, கணவன் மனைவி காப்பாற்ற முடியுமா? மனைவியை கணவன் காப்பாற்ற முடியுமா? பெற்ற குழந்தைய தாயால் காப்பாற்ற முடியுமா? இப்படிலாம் இருக்கும்போது எங்கே ஜோசியம், எங்கே ஜாதகம்? ஜோசியம் பார்த்தவன் ஜாதகம் பார்த்தா அவனே சாப்பிட்றானே. அப்போ அவனுக்கே அந்த 1000 கஷ்டப்பட்டானு உங்களுக்கு சம்பாதிக்கிறான். அதனால் இதையெல்லாம் ஒரு கற்பனை. ஜோசியங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அவன் மகான்கள், அவன் வாயில் சொன்னானால பழிச்சிடும். இப்போல்லாம் தொழிலாகி போச்சு. அது அப்போல்லாம் துண்டாக இருந்தது. அதனால் அவன் அதுக்கு என்ன படித்தான், அதுக்கு என்ன வாழ்நாள் ஃபுல்லாக இல்லைன்னா அவன் சொன்னால் பழிச்சது. இப்போ இருக்கிறவன் சொன்னால் பழிக்காதுமா. அதனால் உனக்கு நடக்கிறதான் நடக்கும். உன் விதிப்படி தான் உலக வாழ்வு. அதை யாரும் மாற்றிட முடியாது.